Hi, hello viewers, welcome back to my channel Botany with San. In last video, நாம CBSE syllabus NCERT class 11 chapter 1 the living world ஓட first introduction part 1 பார்த்தோம். அதாவது ஆல்ரெடி லிவிங் ஆர்கானிசம் கேரக்டர்ஸில் growth and reproduction நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கேரக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படிங்கிறத பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிசம், all living organisms are made up of chemicals or biomolecules. எதனால நம்ம வந்து கெமிக்கல்ஸை இங்கே பயோமாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் பயோ மீன்ஸ் லிவிங். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை நம்ம பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா பயாலஜிக்கல் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலி பயோமாலிகுல் அப்படிங்கிறது வந்து 4 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ், then nucleic acid and proteins. So in the 4 types of biomolecules are normally commonly present. ஓகேங்களா? ஸோ all living organisms are made up of chemicals or biomolecules or biological molecule. எப்படி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயுமே வந்து இந்த பயோமாலிகுல்ஸ் அதாவது கெமிக்கல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தட் இஸ் போன் ஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய கொலாஜன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இல்லை கால்சியம் காம்போனண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு கெமிக்கல் தான். அதர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ எவ்ரி ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு செல்ஸ்குள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அப்படிங்கிறதா ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எதெல்லாம், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எதெல்லாம், சச் அஸ் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் அண்ட் ரைபோ சுகர். ரைபோ சுகர் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுலில் ஏதோ ஒரு டைப் தான் நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, மெயின் காம்போனண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் ஆல்சோ தீஸ் biomolecules or these chemicals belongs to various classes, sizes and functions. ஸோ இங்கே ஒவ்வொரு கெமிக்கலுக்குமே ஒவ்வொரு சைஸாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு கெமிக்கல்ஸுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதை அக்கார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ கெமிக்கல்ஸ் விச் இஸ் மேட் இன்டு ஒன் ஃபார்ம் அண்டு சேஞ்ச்ட் இன்டு அனதர் பயோமாலிகுல். இப்போ இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகி அது இன்னொரு ஃபார்மாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஹியூமன்ஸில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்ம வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுக்கிறோம், ஆனால் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு O2 அந்த ஒரு கெமிக்கல், அந்த ஒரு பயோமாலிகுல். அண்ட் வெளியே விடும்போது போகக்கூடிய கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒரு ஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு ஃபார்மாக வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதாவது ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ளே போகும்போது ஒரு டைப்பாக போகுது. அண்ட் அது என்ன ஆகும் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகி இன்னொரு ஃபார்மாக வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? எக்ஸ்கிரீட் ஆகி. ஸோ ஒன் ஃபார்ம் சேஞ்ச்டு இன்டு அனதர் ஃபார்ம், that is the chemical or biomolecule or biological molecule. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடியது நம்ம பாடியில், that is reactions, that is chemical reactions. So thousands of reactions occurs simultaneously inside our body. நம்ம பாடிக்குள்ளே, அதாவது நம்ம பாடிக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஆர்கானிசம் சச் அஸ் யூனிசெல்லாராக இருக்கலாம், இல்லை மல்டி செல்லாராக இருக்கலாம். இப்போ யூனிசெல்லார் மல்டி செல்லார் அப்படின்னு வரும்போது அங்கே சச் அஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸு, பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஏதோ ஒன்று அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஸோ thousands ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸாக அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை மெட்டபாலிசம்? தட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் taking place in a cell of living organism. That is called metabolism. So what is mean by metabolism? The sum total of all chemical reaction taking place in a cell of living organism is called metabolism. இப்போ இந்த மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து 2 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அனபாலிசம், இன்னொன்று வந்து கேட்டபாலிசம். ஸோ அனபாலிசம் மீன்ஸ் construction, that is building up, and catabolism means destruction, that is breaking down. அப்போ அனபாலிசம் கேட்டபாலிசம் ரெண்டோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அனபாலிசம் மீன்ஸ் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன நடக்கும், அங்கே வந்து வாட்டர் மாலிகூல் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் நமக்கு வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ப்ளஸ் ஆக்சிஜனை வந்து வெளியே விடுது பிளான்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது
smaller molecules எல்லாம் combine ஆகி ஒரு complex molecule வந்து produce ஆகி கொடுக்குது. That is building up, construction, anabolism process. And another example அப்படின்னு சொல்லும்போது protein synthesis. So protein synthesisல என்ன ஆகும் அப்படின்னா small molecules such as amino acids எல்லாமே combine ஆகி நமக்கு ஒரு complex structure, that is protein molecule வந்து produce பண்ணி கொடுக்கும். That is a building up or anabolism or constructive process. ஓகேங்களா? And second type என்ன அப்படின்னு பார்க்கும்போது example respiration சொல்லிக்கலாம். So respirationல என்ன ஆகுது, நமக்கு photosynthesisல produce ஆகி கிடைக்கக்கூடிய food, அந்த food அதாவது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு அது என்ன ஆகும், டிவைட் ஆகும், அதாவது பிரேக் ஆகி நமக்கு ஸ்மால் மாலிகுலாக அகெயின் கிடைக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்மால் ஸ்ட்ரக்சராக மாறுறது தான் ரெஸ்பிரேஷன், தட் இஸ் கேட்டபாலிசம் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் ஆர் பிரேக்கிங் டவுன். ஓகேங்களா? அப்போ அனபாலிசம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் அப், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ். கேட்டபாலிசம் அப்படின்னா தட் இஸ் ரெஸ்பிரேஷன், டிஸ்ட்ரக்டிவ், பிரேக்கிங் டவுன். So anabolism means small components combine and forming a complex structure. Catabolism means complex structure break down into the smaller molecules. So இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது எல்லா ரியாக்ஷன்ஸுமே செல்லுக்குள்ள லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ள தான் நடக்குது. ஓகேங்களா? And these metabolic reactions demonstrated outside the body in a cell-free system. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் செல்லுக்குள்ளாடி நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை நாம் வந்து அவுட் சைட் ஆஃப் த பாடியில் செல் இல்லாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் அவுட் சைட் த பாடி, தட் இஸ் செல் ஃப்ரீ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அ இன்விட்ரோ மெத்தட். அதாவது உடம்புக்கு வெளியே நம்ம எடுத்து ஒரு ரியாக்ஷனை நம்ம மேட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்விட்ரோ ஆர் டெஸ்ட் டியூப் கண்டிஷன் ஆர் லேப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸை ஐசோலேட் பண்ணி எடுத்து எங்கேருந்து ஆர்கானிசம்ஸ்லேருந்து எடுத்து அதை நம்ம டெஸ்ட் டியூப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து அது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங். ஏன் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து லிவிங், ஆனால் இது லிவிங் திங்ஸ் கிடையாது. நாட் லிவிங் திங்ஸ் பட் லிவிங் ரியாக்ஷன். That is test tube is neither living nor non-living. Metabolism is the defining feature of living organism. And also remember, no non-living object exhibits metabolism. எந்த ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லையுமே மெட்டபாலிசம் அப்படிங்கிறது நடக்காது. தென் லிவிங் ஆர்கானிசமோட நெக்ஸ்ட் டிஃபைனிங் கேரக்டர் என்ன அப்படின்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆர் செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ every living organism, all living organism made up of cells. So over living organism such as unicellular இருக்கட்டும், multicellular இருக்கட்டும். Unicellular means single cell, made up of single cell organism such as bacteria, diatoms, paramecium, and unicellular eukaryotic organism called amoeba, and then multicellular such as plants, animals, human beings, insects and birds. இந்த unicellular multicellular எதுவா இருந்தாலும் அந்த living organism எதனால made up ஆயிருக்கு அப்படின்னா செல்ஸ்னால தான் made up ஆகிருக்கு. So cells are defining character of the living organism. ஓகேங்களா? And another living character அப்படின்னு பார்க்கும்போது that is consciousness. Consciousness means all living organisms are ability to sense their surroundings or environment. அப்போ எல்லா லிவிங் ஆர்கானிசம்க்குமே என்ன பண்ணோம் அப்படின்னா சரௌண்டிங்ஸில் நடக்கக்கூடிய என்விரான்மெண்டில் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸை ஏதோ சம்திங் நடக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்ஸ் பண்ணுது. ஸோ அந்த சென்சிங் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ தட் ரெஸ்பான்ஸ் மே பி ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டூத் ஏக், அதாவது பல் வலி வரும்போது நமக்கு வந்து நம்ம அதை சென்ஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் ஃபிசிக்கல். அண்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, இதெல்லாமே கெமிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லும்போது டச்சிங் ஹீட். இப்போ ஃபயரில் வந்து நம்ம பாடியில் எங்கேயாவது டச் ஆகும்போது நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த பயாலஜிக்கல், தட் இஸ் தட் ரெஸ்பான்ஸ் மே பி ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். ஸோ ஹியூமன்ஸ் ஆல்சோ ஹேவ் த சென்ஸ் ஆர்கன்ஸ் லைக் நோஸ், டங். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து சென்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் ரெஸ்பாண்ட் to external factors. So
பிளான்ஸ் அப்படிங்கிறதுல அங்கே சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா சரௌண்டிங்ஸில் என்விரான்மெண்டில் நடக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை அது என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிளான்ஸில் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா டேர்ம் இஸ் கால்டு ட்ராபிசம். ஸோ ட்ராபிசம் அப்படின்னு சொல்லும்போது த பிளான்ட் க்ரோத் டுவர்ட் ஆர் அவே, அந்த பிளான்ட்டு க்ரோ ஆகிறது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நோக்கியாக இருக்கலாம், அதாவது டுவர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவே அதை விட்டு விலகியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தட் ட்ராபிசம் மே பி டிஃப்ரெண்ட் டைப்ஸு. இன் ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோட்ராபிசம் ஆர் ஹீலியோட்ராபிசம். லைட் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் டு சன்லைட். இப்போ நமக்கு தெரியும் ஃபோட்டோட்ராபிசம் ஹீலியோட்ராபிசம் தட் இஸ் லைட்டு சன்ஃப்ளவர் டு சன்லைட். அதாவது லைட் எங்கே வந்து நமக்கு சன்லைட் அடிக்குதோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் இந்த சன்ஃப்ளவர் பிளான்ட் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகி வரும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் அ ஃபோட்டோட்ராபிசம் ஆர் ஹீலியோட்ராபிசம். எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கிறது இங்கே லைட்டு. இந்த லைட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணி யார் போகிறா அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது. அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஸோ வாட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எல்லா பிளான்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்குது. லீவ்ஸில் எல்லாத்துலேயுமே அண்ட் யங் ஸ்டெம்ஸில் எல்லாமே இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஓப்பனிங். தட் ஓப்பனிங் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுக்காக அண்ட் சம்டைம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்காக. இதுக்கு எல்லாமே இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அப்போ ஸ்டொமேட்டல் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாட்டர் வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே வரும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும். அதுவே அந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதோட அனதர் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதோட ஆர்கானிசம், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை அனிமல்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்டை டச் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான்ட், தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டச் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது லீஃப் எல்லாமே என்ன ஆகுது, அது அப்படியே ரெஸ்பான்ஸ் பண்ணி அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ராபிசம். ஓகேங்களா? அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பொல்யூட்டன்ஸ். சம் பிளான்ஸ் வந்து பொல்யூஷனுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். தட் இஸ் ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய பிளேஸில் அது என்ன ஆகாது, க்ரோ ஆகாது. மெயினாக என்ன ஏர் பொல்யூஷன் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த லைக்கன் பிளான்ட் என்ன ஆகாது, க்ரோ ஆகாது. ஸோ லைக்கன் இஸ் த பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ பொல்யூட்டன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு வந்து பிளான்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? தட் இஸ் லைட், வாட்டர், அதர் ஆர்கானிசம் அண்ட் பொல்யூட்டன்ஸ். அண்ட் ஃபைனல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் டெம்பரேச்சர், விச் மீன்ஸ் ஃபோட்டோ பீரியடு. இப்போ ஒரு பிளான்ட்ஸு அனிமல்ஸு எதுவாக இருக்கட்டும் சச் அ சீசனல் ப்ரீடர்ஸாக இருக்கக்கூடியது. ஓகே? ஸோ அந்த சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னா என்ன, 1 இயர் அப்படின்னா அந்த இயரில் சர்டன் பீரியட்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சீசனல் ப்ரீடர்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேட்ஸ், டாக்ஸ், ஹார்ஸ் அண்ட் கவுஸ் இதில் எல்லாமே. அண்டு பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரோஸ் பிளான்ட்டு, லில்லி பிளான்ட்டு, பொகைன் வில்லா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸு. ஸோ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சச் அஸ் சீசனல் ப்ரீடர்ஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ். எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபோட்டோ பீரியட் விச் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன். ஃபோட்டோ பீரியட் மீன்ஸ் ஃபோட்டோ பீரியட் அப்படின்னா என்னது, ஃபோட்டோ மீன்ஸ் லைட், பீரியட் மீன்ஸ் duration. ஸோ அமௌண்ட் ஆஃப் லைட் தட் இஸ் ரிசீவ்டு பை அன் ஆர்கானிசம் இன் அ டே. ஒரு டே டைமில் எவ்வளோ டே டைம் வந்து அதாவது எவ்வளோ சன்லைட்டு வந்து அந்த பிளான்ட் மேலே விழுது அப்படிங்கிறது, இல்லை அந்த அனிமல்ஸ் மேலே படுது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ பீரியட். தட் ஃபோட்டோ பீரியட் சேஞ்ச் ஆகும்போது இட் வில் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். ஓகேயா? அண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளாரிங்கில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ளாரிங் நடக்கக்கூடிய ஒரு பிளான்ட் ஹார்மோன் என்ன அப்படின்னா ஃப்ளோரிஜன் அண்டு வெர்னலின். ஸோ இந்த ஹார்மோனலோட இம்பேலன்ஸ்னால அங்கே ஃப்ளாரிங் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே? ஸோ ஆல் ஆர்கானிசம் அவேர் ஆஃப் தேர் சரௌண்டிங்ஸ். Of human beings is the only organism which is aware of himself, that is self consciousness. இப்போது எல்லா ஆர்கானிசமுமே சரௌண்டிங்ஸை பற்றி என்ன பண்ணுது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அவேர் பண்ணுது. பட் ஹியூமன் பீயிங் மட்டும் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஷியஸ்னஸாக இருக்குது. அதாவது 6வது அறிவு அப்படின்னு சொல்லுவோம்ல, 6 அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறோம் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ் இஸ் த டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். த நெக்ஸ்ட் லிவிங் கேரக்டர், டிஃபைனிங் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது என்ன, மெயின்டைன் இன்டர்னல் பேலன்ஸ்.
That is, changes in external environment doesn't have much impact on the internal environment, as the living beings have the self-regulated system, adjust and maintain the internal environment. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசமோட என்விரான்மெண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃப் ரெகுலேட் பண்ணி அப்படியே கொண்டு போகிறது, அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது. எக்ஸ்டர்னலாக என்ன நடந்தாலும் அது என்ன பண்ணாது அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணிக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் நமக்கு ரொம்ப ஷிவர் ஆகும்போது, ரொம்ப குளிராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பிளாங்கெட்டை எடுத்து போத்திக்கிறோம். இல்லை அப்படின்னா ஸ்வெட்டர்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம். எதுக்காக, நமக்கு ஒரு ஹீட் எங்கேயாவது ஒரு வார்ம் அப் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்காக எக்ஸ்டர்னல் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை நாமாவே என்ன பண்ணுறோம், செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிறோம். அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹீட்டான டேஸில் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே நாக்கை வந்து வெளியே போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். ஏன்னா அதோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாயை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குது நாக்கை வெளியே போட்டுட்டு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ், தட் இஸ் மெயின்டைன் த இன்டர்னல் பேலன்ஸ். ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் சிஸ்டம் வந்து அந்த ஆர்கானிசம்ஸில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. So, homeostasis is the defining character of the living organism. The next one பார்த்தீங்க அப்படின்னா adaptation. Adaptation means changes in form, function, behavior to help the organism to adjust the environment. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதோட ஃபார்மில், ஃபங்க்ஷனில், பிஹேவியரில் சம் சேஞ்சஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி வாழ பழகிடும். தட் இஸ் த அடாப்டேஷன். அண்ட் இந்த அடாப்டேஷனை நம்ம வந்து 2 டைப்ஸாக சொல்லிக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் அடாப்டேஷன், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் அடாப்டேஷன். ஷார்ட் டேர்ம் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபர்னேஷன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வின்டர் சீசனில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா பியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், அது ஒரு டீப் ஸ்லீப்பில் வந்து இருக்கும். ஏன்னா அதோட எனர்ஜியை கன்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக, சேவ் பண்ணிக்கிறதுக்காக. சேம் மெத்தட் தான் ஆத்லெட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆத்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்படிஷனில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் பீன் 1 year இல்லை ½ year வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேஜ். டார்மன் மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எதுக்காக, எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக, கன்சர்வ் பண்ணுறதுக்காக. தட் இஸ் கால்டு ஹைபர்னேஷன். ஸோ இந்த ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது ஷார்ட் டைம் அடாப்டேஷன் தாங்க. அண்ட் லாங் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ் பிளான்ட் இருக்குல்ல, அந்த கேக்டஸ் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைன்ஸு. ஸோ ஒரு அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேக்டஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அது ஸ்பைன்ஸை வந்து வாட்டர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்பைன்ஸை வந்து அதோட பாடிஸில் க்ரோ பண்ணிக்குது. ஸோ இந்த ஸ்பைன்ஸ் வந்து கேக்டஸில் இருக்கக்கூடியது ஒன் டைப் ஆஃப் லாங் டைம் அடாப்டேஷன். இதே மாதிரி இன்னொரு மெயின் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பறவைங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கால் நகம்லாம் இருக்கும்ல, அதோட அந்த நகம் வந்து கிளாஸ், அதாவது ரொம்ப பெர்ச்சிங் ஹேபிட்டோடு இருக்கும். பெர்ச்சிங் ஹேபிட் அப்படின்னா அப்படியே மரக்கிளையிலெல்லாம் உட்காந்துருக்கும் போது நல்லா இறுக்கமாக பிடிச்சிருக்கிற மாதிரி, கீழே விழாமல் இருக்கிற மாதிரி அதோட கிளாஸ் எல்லாமே வளைஞ்சு அப்படியே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ், பேர்ட்ஸ், perching habit, இது வந்து லாங் டேர்ம் அடாப்டேஷனுக்கு சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அடாப்டேஷன் ஆல்சோ த லிவிங் ஆர்கானிசம் டிஃபைனிங் கேரக்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது லொக்கோமோஷன். அதாவது இப்போ லிவிங் ஆர்கானிசமால் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ண முடியும். பட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதால் முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸில் நடக்கக்கூடிய பவல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய உணவு அந்த ஃபுட்லேருந்து அதோட நியூட்ரிஷன்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் இருக்கக்கூடியது, அதாவது மோஷன் அண்ட் யூரின் இதெல்லாம் வெளியே போகுது இல்லையா, இது வந்து லிவிங் ஆர்கானிசமில் மட்டுமே நடக்கக்கூடியது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஆர்கானிசமால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சுவாசிக்க முடியும். ஸோ இன்ஹேல் பண்ணுறது, எக்ஸ்ஹேல் பண்ணுறது, இது லிவிங் ஆர்கானிசம் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ மூமெண்ட், excretion, respiration also the defining character of the living organism. ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட லிவிங் ஸ்டேட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் கோமாவாக ஒரு பேஷண்ட் வந்து படுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லங்ஸு, ஹார்ட் எல்லாமே ஒரு மிஷின் மூலமாக விர்ச்சுவலாக தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா அவங்க பிரெயின் டெட் ஆயிடுவாங்க. ஸோ இங்கே பேஷண்ட் அப்படிங்கிறவங்க செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு நார்மல் லைஃப், தே ஆர் லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்னு கொஸ்டினுங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமா பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நெய்தர் லிவிங் நார் டெட். ஏன் நெய்தர் லிவிங் நார் டெட் அப்படின்னு சொல்கிறோம்? பிகாஸ் கோமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ் கிடையாது. ஸோ அவங்க டெட். ஏன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் த ஒன் ஆஃப் த டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம். அப்போது மெட்டபாலிக் ரியாக்ஷன் இருக்கிறதுனால லிவிங், நோ கான்ஷியஸ்னஸ்னால அவங்க டெட். ஸோ coma patients neither living nor dead. And also biology is the story of life on earth and story of evolution of living organism in earth. Okay, thank you so much. See you on my next video. Botany with San, Sandhya.